அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லீம்களுடைய இறுதி வேதமான அல் குர்ஆன் ஒரு புனிதமான வேத நூல். அல் குர்ஆனை பற்றி புரிந்து கொள்வதற்கு அல் குர்ஆனை பற்றி என்ன சொல்கிறது என்பதை பற்றி நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆனுக்கான வரைவிலக்கணம் என்ன, அல் குர்ஆன் எப்படி இறங்கியது, அந்த அடிப்படைகள் என்ன என்பதை பற்றி நாம் முதலில் குர்ஆனை கொண்டே குர்ஆனிலிருந்து வரக்கூடிய விளக்கங்களை புரிந்து கொள்வது சிறப்பாக இருக்கும் என்று நாம் நம்புகிறோம். அல் குர்ஆன் என்பது அல்லாஹுடைய வார்த்தைகள். இதை கலாமுல்லா என்று கூட சொல்லுவார்கள். அல்லாஹுடைய வார்த்தைகள், அவனுடைய கட்டளைகள், அவனுடைய செய்திகள், மனித சமூகத்துக்கு அவன் எதை சொல்ல விரும்பினானோ, எதை அவன் கட்டளையிட விரும்பினானோ அவைகளுக்கு தான் அல் குர்ஆன் என்று சொல்லப்படுகிறது. அந்த கட்டளைகள், அந்த வார்த்தைகள், செய்திகள் எல்லாம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டது. அதற்கு தான் அல் குர்ஆன் என்று சொல்லப்படும். இந்த குர்ஆனை பொறுத்தவரையிலே இது முதல் ரமலானுடைய மாதம் என்று சொல்லுகின்ற அந்த மாதத்தில் இறங்கியது. முஸ்லீம்கள் எல்லோரும் நோன்பு நோட்கின்ற ரமலானுடைய மாதத்தில், அதுவும் லைலத்துல் கத்ருடைய இரவிலே தான் இறக்கப்பட்டது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலானுடைய மாதத்தில் தான் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போல இந்த ரமலானுடைய மாதத்தில் எந்த இரவில் நாம் இறக்கினோம் என்று சொல்லும்போது இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, இந்த குர்ஆனை பாக்கியம் பொருந்திய இரவில் இறக்கினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். பாக்கியம் பொருந்திய இரவு எந்த இரவு என்று சொல்லும்போது அதுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு என்று அல்லாஹு தஆலா சொல்லும்போது இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நாம் இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ருடைய இரவிலே இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இந்த குர்ஆன் லைலத்துல் கத்ருடைய இரவிலே தான் உலகத்துக்கு முதலாவதாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 40வது வயதில் இறக்கப்பட்டது. அதுவும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேச தெரிந்த மொழியில், அவர்களுடைய சமூகம் புரிந்து கொள்கின்ற முறையில் அல்லாஹு தஆலா அரபு மொழியில் இந்த குர்ஆனை இறக்கினான். பொதுவாக உலகத்துக்கு அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களும் அவர்களுடைய சமூகம் எந்த மொழி பேசுகிறதோ அந்த மொழியிலிருந்து தான் இறை தூதர்கள் அல்லாஹ் தெரிவு செய்து அனுப்பினான். இந்த வகையிலே தான் இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அரபு சமூகத்திலிருந்து அல்லாஹ் தெரிவு செய்து அந்த அரபு சமூகம் பேசுகின்ற அரபு மொழியிலே தான் அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனை இறக்கி வைத்தான். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபியன் லஅல்லக்கும் தஅக்கிலூன், நீங்கள் புரிந்து கொள்ளும் பொருட்டு இதை அரபு மொழியிலே நாம் இறக்கிறோம் என்று இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்கிறான். எனவே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40ஆம் வயதில் அருளப்பட்ட இந்த குர்ஆன் அரபு மொழியில் அருளப்பட்டது. எப்படி அருளப்பட்டது என்று சொன்னால், அல்லாஹுடைய இந்த கட்டளைகளை, செய்திகளை கொண்டு வருவதற்கு வானவர் ஒருவர் நியமிக்கப்பட்டார். அவர் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும்போது ரூஹுல் அமீன், நம்பிக்கைக்குரிய ரூஹ், உயிர் என்று அல்லாஹு தஆலா அந்த வானவரை பற்றி சொல்கிறான். அந்த வானவர் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவர்தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இந்த குர்ஆனை இறக்கி வைத்தார், கொண்டு வந்து கொடுத்தார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் குல் மன் கான அதுவன் லி ஜிப்ரீல் ஃபஇன்னஹு நஸ்ஸலஹு அலா கல்பிக பிஇذنில்லாஹ், இந்த ஜிப்ரீல் தான் அல்லாஹ்வுடைய உத்தரவு பிரகாரம் நபியே இதை உங்களுடைய உள்ளத்திலே கொண்டு வந்து சேர்த்தார். எனவே குர்ஆன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாகத்தான் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. அது ஒரு புத்தக வடிவில் அல்ல, ஒரு ஏடாக எழுதி நேராக கொண்டு வந்து இதோ இதுதான் அல்லாஹுடைய கட்டளை, இதில் எல்லாம் அடங்கப்பட்டிருக்கிறது, இந்த புத்தகத்தை நீங்கள் எழுதி பார்த்து வாசித்து மக்களுக்கு எழுதி கொடுங்கள் என்ற அடிப்படையில் இந்த குர்ஆன் இறங்கப்படவில்லை. இந்த குர்ஆன் ஓசை வடிவிலே தான் இறங்கப்பட்டது. ஓசை வடிவிலே தான் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதுவதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா. இந்த குர்ஆனை ஓதி காண்பிக்கின்ற போது நபியை அவசரப்பட்டு உங்கள் நாவை நீங்கள் அசைக்காதீர்கள், நீங்கள் அதை செவிமடுங்கள், அவர் ஓதுவதை அப்படியே நீங்கள் பின்தொடர்ந்து ஓதுங்கள், அதை உங்களுடைய உள்ளத்தை சேர்த்து வைப்பது உங்களுடைய கடமை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே ஓதப்படக்கூடிய வேத நூலாகத்தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. ஓசை வடிவிலே இறக்கப்பட்டது, எழுத்து வடிவிலே கொண்டு வந்து கொடுக்கப்படவில்லை. ஏனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத படிக்க தெரியாதவர். எழுத படிக்க தெரியாதவர் என்ற அடிப்படை இந்த குர்ஆன் அவருக்கு கொண்டு வந்து ஓசை வடிவிலே தான் இறக்கப்பட்டது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், அவலம் யக்ஃபீஹிம் இன் அன்னா அன்ஸல்னா அலைக்கல் கிதாப யுத்லா அலைஹிம். அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்ட குர்ஆன் ஒன்றை நாம் உங்களுக்கு இறக்கினோமே, அது அவர்களுக்கு போதாதா என்று அல்லாஹ் தஆலா நிராகரிக்கின்ற மக்களை பார்த்து கேட்கிறார். உங்களுக்கு இறக்கப்பட்ட வேத நூல் எப்படிப்பட்ட வேத நூல் என்றால் ஓதி காண்பிக்கப்படக்கூடிய வேத நூல் தான். எழுத்திலே அது இறக்கப்பட்டு உங்களுக்கு வாசிக்கப்படக்கூடிய நூல் அல்ல. எனவே முஹம்மது நபிக்கு ஓசை வடிவிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது தான் இந்த குர்ஆன். இந்த குர்ஆன் வானத்திலே மலாய்க்காமார்கள் மூலமாக பாதுகாக்கப்படுகிறது. அது அங்கே லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்று சொல்லக்கூடிய ஏட்டிலே அது பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பல் ஹுவ குர்ஆனு மஜீத் ஃபி லவ்ஹில் மஹ்ஃபூல். லவ்ஹுல் மஹ்ஃபூலிலே தான் அந்த குர்ஆன் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே மலாய்க்காமார்கள் அதற்கு பாதுகாவலர்களாக இருக்கிறார்கள். இன்னஹு லகுர்ஆனுன் கரீம் ஃபி கிதாபின் மக்னூன் லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன் தன்ஸீலும் மிர் ரப்பில் ஆலமீன். அங்கு மலாய்க்கமார்களை தவிர யாரும் அதை அணுக முடியாது. அவர்கள் அல்லாஹ்வினால் செய்யப்பட்டிருக்கிற ஏற்பாட்டு மலாய்க்கமார்கள் மூலமாக அந்த குர்ஆன் அங்கு பாதுகாக்கப்படுகிறது. அங்கிருந்து தான் குர்ஆன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இறக்கப்படுகிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே அந்த இடத்தை ஷைத்தான் கூட அணுக முடியாது. ஷைத்தான் கூட அந்த குர்ஆன் இருக்கின்ற லவ்ஹுல் மஹ்ஃபூலுடைய ஏட்டை அவனால் அணுக முடியாத அளவுக்கு பலமிக்க மலாய்க்கமார்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா சங்கை பொருந்திய கண்ணியமிக்க அந்த மலாய்க்கமார்கள் மூலமாக அந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா பாதுகாத்திருக்கிறான். அது இன்றைக்கு வரைக்கும் அந்த பாதுகாப்பு தொடர்ந்து நீடித்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே இந்த குர்ஆன் ஓசை வடிவில் இறங்கியது போல மொத்தமாகவும் அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கவில்லை. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வருட கால நபித்துவ 23 வருட கால நபித்துவ வாழ்க்கையில் இருந்தார்கள். 40வது வயதில் தான் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைத்தது. இந்த 23 வருட காலங்களிலும் காலத்துக்கு ஏற்ப, சூழலுக்கு ஏற்ப, மக்களுக்கு விளக்கம் சொல்வதற்கு ஏற்ப, அதே போல மக்கள் நபிகளாரிடத்தை வந்து கேள்வி கேட்பதற்கு ஏற்ப விளக்கப்படுத்துகின்ற முறையிலே தான் இந்த குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கப்பட்டது. இப்போது முஸ்லீம்களிடத்திலே அந்த மொத்த குர்ஆனும் பைண்ட் பண்ணப்பட்ட நிலையில் ஒரு புத்தக வடிவிலே இருக்கிறது. இந்த புத்தக வடிவில் இந்த குர்ஆன் இறக்கப்படவில்லை. இதில் இருக்கக்கூடிய சுமார் 6666 வசனங்களும் கால சூழ்நிலைக்கு, சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைக்கப்பட்டது. இதனை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது வகுர்ஆனன் ஃபரக்னாஹு லிதக்ராஉ அலன் நாசி. நபியே, நீங்கள் மக்களுக்கு இதை ஓதி காண்பிப்பதற்காக இந்த குர்ஆனை பல பாகங்களாக நாங்கள் பிரித்தோம், அதை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார். வனஸல்னாஹு தன்ஸீலா. இதை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி பல பகுதிகளாக பிரித்து மக்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும், தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அப்போ இந்த குர்ஆன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கி கொண்டிருந்த அந்த காலப்பகுதியிலே இதை நிராகரித்த மக்கள் கேட்டார்கள், முஹம்மது நபிக்கு ஏன் இது கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கப்பட வேண்டும், மொத்தமாக இறக்கப்பட்டால் என்ன என்பதை அவர்கள் கேட்டார்கள். அவர்கள் நிதர்சனமாக சான்று பகர்கின்ற மக்களாக அன்றைக்கு அவர்களுடைய கேள்வியோடு அவர்கள் தொடர்பாக இருக்கிறார். குர்ஆன் மொத்த வடிவில் இறங்கப்படவில்லை என்பதற்கு அன்றைக்கு வாழ்ந்த மக்களுடைய இந்த கேள்வியே ஒரு ஆதாரமாக இருக்கிறது. எனவே வகாலல்லதீன கஃபரு லவ்லா நுஸில அலைஹிம் குர்ஆன் ஜும்லத்தன் வாஹிதா. இது ஒட்டுமொத்தமாக ஒரே குர்ஆனாக ஏன் இறங்கப்படக்கூடாது என்று நிராகரிக்கின்ற மக்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், லினுஸப்பித பிஹி ஃபுஆதக. நபி, உங்கள் உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் நாம் இந்த குர்ஆனை கொஞ்சம் கொஞ்சமாகவே இறக்குகிறோம்.
இந்த குர்ஆனை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குவதெல்லாம் உங்களுடைய உள்ளத்தை திடப்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் இறக்குகிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே இந்த குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் கால சூழலுக்கு ஏற்ப 23 வருடங்கள் இறங்கியது. இந்த குர்ஆன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை அல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருப்பதனால் அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையில் அந்த வார்த்தையில் நபிகளார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எந்த ஒரு மாறுதலையும் செய்வதற்கான அனுமதி கொடுக்கப்படவில்லை. அவர்களாக பார்த்து இந்த வசனத்தில் இதை நீக்குவோம், இதை முன்பின்னாக்கி இந்த வசனத்தை நீக்கிவிட்டு அந்த வசனத்துக்கு பதிலாக இந்த வசனத்தை கொண்டு வருவோம் என்ற அதிகாரம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அல்லாஹ் எந்த அடிப்படையில் எந்த வசனத்தை அருள் இருக்கிறானோ அதை அப்படியே ஏற்று பின்பற்றுவது நடைமுறைப்படுத்துவதாகத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை அமைந்தது. குர்ஆனுடனான தொடர்பு இருந்தது. குர்ஆனுடைய எந்த ஆயத்தையும் அவர்கள் மாற்றவில்லை, மாற்றி எழுதவும் இல்லை, கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. எனவே அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், நிராகரிப்பாளர் மக்கள் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். அதாவது வைதா துத்லா அலைஹிம் ஆயாத்துனா பையினாத்தின் காலல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா, எங்களுடைய மறுமையுடைய சந்திப்பை நம்பாத இந்த மக்கள் அவர்கள் கேட்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஆயாத்துகள் ஓதி காண்பிக்கப்படும் போது அவர்கள் சொல்கிறார்கள், இத்தி பி குர்ஆனின் கைர ஹாதா அவ் பத்தில்ஹு, நபியே முஹம்மதே, நீங்கள் ஓதி காட்டுகின்ற இந்த குர்ஆனை போன்று வேறொரு குர்ஆனை கொண்டு வாருங்கள், அல்லது இந்த குர்ஆனில் ஏதாவது ஒரு மாற்றத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று நிராகரிக்கின்ற மக்கள் சொல்லுகிறார்கள். அப்போது அல்லாஹ் சொல்கிறார், நபியை நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள், குல் மா யகுனு லி அன் உபத்திலஹு மின் தில்காஇ நஃப்ஸி இன் அத்தபி இல்லா மா யூஹா இலைய, நானாக இந்த குர்ஆனில் எந்த மாற்றலும் செய்வதற்கு எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அல்லாஹ் எனக்கு எதை வஹியாக அவன் இறக்கி தருகிறானோ அதை பின்பற்றுவதை தவிர எனக்கு வேறு எந்த வழியும் இல்லை. இன்னி அகாஃபு இன் அஸைது ரப்பி அஸாப யௌமின் அதீம், என் இறைவனுக்கு இரட்சகனுக்கு நான் மாறு செய்வதை பயப்படுகிறேன், மகத்தால் அந்த நாளை நான் அஞ்சுகிறேன், அந்த மறுமையை நான் அஞ்சுகிறேன் என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா இந்த பதிலை நபி மூலமாக சொல்லுமாறு சொல்கிறான். எனவே இந்த குர்ஆனை பொறுத்தவரையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வார்த்தையும் இடம்பெறவில்லை, அவர்களாக எந்த ஒரு செய்தியையும் மாற்றவில்லை. அதே நேரத்திலே அவரால் இதை மாற்றவும் முடியாது, எழுதவும் முடியாது என்பதற்கு இன்னொரு சான்று என்னவென்று சொன்னால், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அவர் ஒரு உம்மி நபி என்று அழைக்கப்படுகிறார். அதாவது அவருக்கு எழுதவும் தெரியாது, எழுதப்பட்டிருக்கின்ற ஒன்றை வாசிக்கவும் தெரியாது. அப்படியான ஒரு நபியாகத்தான் அல்லாஹ் தெரிவு செய்தான். நபி அல்லாஹ் எப்படி தெரிவு செய்தான்டா, அவருக்கு எழுதவும் தெரியாது, வாசிக்கின்ற ஒருவர் அவருக்காக எழுத வேண்டும், அவருக்காக ஒருவர் வாசித்து காட்ட வேண்டும், அப்போதான் அவர் புரிந்து கொள்வாரே தவிர அவரால் எதையும் மாற்றி எழுதக்கூடிய வாய்ப்பு அவருக்கு தெரியாது, இல்லை. எனவே அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனில் சொல்கிறான், வமா குன்த தத்லு மின் கப்லிஹி மின் கிதாபின் வலா தஹுத்து பியமீனிக் இதன் லர்தாபல் முப்திலூன், நபியே, நீ இதற்கு முன்னால் எந்த வேதத்தை ஓதுபவராக இருந்ததும் இல்லை, உமது வலக்கரத்தால் நீ எழுதவும் இல்லை. அப்படி எழுதக்கூடிய ஒருவராக இருந்தால், வாசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் இந்த வீணர்கள் அதில் சந்தேகப்பட்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உண்மையாகவே முஹம்மது நபி எழுதக்கூடிய வாசிக்கக்கூடிய ஒருவராக இருந்தால் அவர் ஏன் இந்த குர்ஆனை மாற்றம் செய்திருக்க மாட்டார் என்ற ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டிருக்கும். அல்லாஹ் இறக்கின வசனத்தை இவர் சொல்றாரு, நாங்கள் எப்படி நம்ப முடியும்? அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கியிருப்பான், ஆனால் இது இவருக்கு தேவையான மாதிரி அதை மாற்றிருக்கலாம் தானே, இவருக்கு தேவையான மாதிரி அதை எழுதியிருக்கலாம் தானே என்று சந்தேகப்படக்கூடியவர்கள், வீண் குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடியவர்கள் கேள்வி எழுப்புவார்கள். இதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறார், நபியை நீங்கள் வாசிக்க தெரிந்தவரும் அல்ல, எழுத தெரிந்த ஒருவரும் அல்ல என்று அல்லாஹ் சொல்லி, அப்படி எதுவும் செய்தற்கான ஆற்றல் இல்லாத ஒரு இறை தூதர் அல்லாஹ் உம்மி நபியை அனுப்பி தன்னுடைய அல் குர்ஆனுடைய ஆயாத்துக்கள் மூலமாக அத்தாட்சிகளால் அல்லாஹு தஆலா நிரூபித்து, அல் குர்ஆன் என்பது அல்லாஹுடைய வார்த்தைகளை தவிர முஹம்மது நபியுடைய வார்த்தைகள் அல்ல என்பதை அல்லாஹு தஆலா உறுதிப்படுத்தினான். அதே நேரம் இந்த குர்ஆன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 23 வருட காலமாக இறங்கியது. அல்லாஹ் தான் அந்த குர்ஆனை முடித்து வைத்தார். இதையும் நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அவங்க ஹயாத்தோடு உயிரோடு இருக்கின்ற போதே குர்ஆன் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது.
அவர்களுக்கு பின்னால் யாரும் வந்து இதை குர்ஆனை முழுமைப்படுத்தி இதோட குர்ஆன் நாங்கள் முடித்துக் கொள்வோம், சாப்டர் க்ளோஸ் பண்ணுவோம் என்று யாரும் செய்யவில்லை. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் வாழ்கின்ற அந்த காலப்பகுதியிலேயே அவர்களுடைய இறுதி அந்திம காலத்தில் குர்ஆனுடைய ஆயாத்துகள் முழுமையாக அருளப்பட்ட பின் அவர்களுடைய நேரடி பார்வையில் கண்காணிப்பின் கீழ் அது எழுதப்பட்டு ரிப்பீட் பண்ணப்பட்டு பாதுகாக்கப்பட்டது. அதோடு குர்ஆனுடைய வசனங்கள் இதற்கு பின்னால் யாரும் கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது என்ற அடிப்படைக்கு அது வைக்கப்பட்டது. அதே நேரம் குர்ஆனுடைய இந்த வசனங்களை பொறுத்தவரையில் அதற்கான விளக்கம் சொல்லுகின்ற உரிமை அல்லாஹ் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் கொடுத்திருந்தான். உதாரணமாக குர்ஆனிலே நபி நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ருக்கு செய்யுங்கள், சுஜூது செய்யுங்கள் என்று வசனம் இருக்கிறது. இந்த தொழுகையை எவ்வாறு நிலைநாட்டுவது என்பது குர்ஆனில் சொல்லப்படவில்லை. அதை அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அனுப்பி தொழுகை எவ்வாறு நிறைவேற்றுவது என்ற வழிகாட்டலை அல்லாஹு தஆலா கொடுத்தான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை என்றால் இப்படிதான் என்று முதலில் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லி கையை கட்டி அந்த அமைப்பை காட்டினார்கள். அதற்கு அனுமதியை அல்லாஹ் தான் கொடுத்தான். எனவே இது தவிர குர்ஆனுடைய ஏனைய வசனங்களுக்கு அல்லாஹ் சொன்ன இந்த வசனத்துக்கான விளக்கம் இதுதான் என்று அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். அதற்கு அல்லாஹு தஆலா அனுமதி வழங்கினான். இதை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் போது வஅன்ஸல்னா இலைக்க ஸிக்ர லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம் வலஅல்லஹும் யதஃபக்கரூன். நபியே, நாம் இந்த குர்ஆன் இந்த வேதத்தை உங்களுக்கு இறக்கி வைத்தோம், இந்த மக்களுக்கு இறக்கப்படக்கூடியவைகளை நீங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இறக்கி வைத்தோம். எனவே எங்களுடைய வார்த்தைகள் வருகின்ற போது அதனை தெளிவுபடுத்துகின்ற பொறுப்பு உங்களுக்குரியது, நீங்கள் அவைகளை தெளிவுபடுத்த வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த பொறுப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்டது. எனவே அவர்கள் தெளிவுபடுத்துகின்ற செய்திகளை தான் நாங்கள் ஹதீஸ் என்று ஏற்றுக்கொள்கிறோம். அவை ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா எல்லா நபிமார்களுக்கும் வேதத்தை கொடுத்தது போல நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரு வேதத்தை அல்லாஹ் கொடுத்தால் அது குர்ஆன். எனவே குர்ஆன் இறங்கப்பட்டதற்கு பின்னால் இந்த குர்ஆன் என்ற இறுதி வேதத்தை தான் மக்கள் பின்பற்ற வேண்டுமே தவிர இந்த குர்ஆனுக்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதங்களை பின்பற்ற வேண்டும் என்று குர்ஆனில் எங்கேயுமே சொல்லப்படவில்லை. மாறாக அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு வேதங்கள் வழங்கப்பட்டன என்ற நம்பிக்கை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் பின்பற்றுதலை பொறுத்தவரையில் இறுதி வேதமான அல் குர்ஆனை தான் பின்பற்ற வேண்டும். இது முஸ்லீம்களுக்கு அல்லாமல் குறிப்பாக வேதம் கொடுக்கப்பட்ட மக்களாகிய யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அல்லாஹு தஆலா இந்த செய்தியை இப்படி சொல்கிறான். யா அஹ்லல் கிதாப் கத் ஜாஅக்கும் ரசூலுனா யுபையின் லக்கும் மிம்மா குன்தும் துஃபூன மினல் கிதாப். வேதம் கொடுக்கப்பட்ட மக்களே, உங்களுடைய வேதங்கள் நீங்கள் மறைத்தவைகள் அதிகமானவற்றை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக எங்களுடைய இறை தூதர் உங்களிடத்திலே வந்திருக்கிறார். அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் மறைத்தவற்றை தெளிவுபடுத்துவதற்காக ஒரு இறை தூதர் உங்களிடத்திலே வந்திருக்கிறார். அவர் யார்? அவர்தான் முஹம்மது நபி. கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூரும் வ கிதாபும் முபீன். அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு ஒளி பிரகாசமும் ஒரு வேதமும் தெளிவான வேதமும் உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். எனவே அந்த வேதத்தை பொறுத்தவரையில் முன்னுள்ள வேதம் கொடுக்கப்பட்ட மக்களும் இறுதி வேதமாகிய அல் குர்ஆனை பின்பற்ற வேண்டும் என்ற செய்திதான் குர்ஆனின் ஊடாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அதே நேரத்தில் இந்த குர்ஆனை பாதுகாக்கின்ற பொறுப்பு மக்களிடத்தில் கொடுக்கப்பட்டாலும் அதனுடைய முழுமையான பாதுகாப்பான பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். குர்ஆன் இறங்கப்பட்ட நேரத்தில் முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா அதை பதிவு செய்கிறான். பிறகு அவர்கள் சஹாபாக்கள் நபித்தோழர்களுக்கு ஓதி காண்பிக்கிறார்கள். அவர்கள் உடனே அதை ஏடுகளிலே பதிவு செய்தார்கள். பிறகு அதை நடைமுறையிலே கொண்டு வருகின்ற வழியாக அன்றாடம் தொழுகையிலே 5 நேர தொழுகையிலும் அவைகள் ஓதப்பட வேண்டும் என்ற கட்டளையிடப்பட்டது. அதே போல் அந்த குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும் என்ற நிலைமை உருவாக்கப்பட்டது. அந்த குர்ஆனை கொண்டு வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற செய்தியும் உருவாக்கப்பட்டது. இது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிப்படையில் அவர்கள் கொண்டு வந்து தந்தது. எனவே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் குர்ஆனை அவர் நம்புவது என்று சொன்னால் அதை ஓத வேண்டும், படிக்க வேண்டும், மனனம் செய்ய வேண்டும், அந்த குர்ஆனில் உள்ளதை கொண்டு அவருடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையினூடாக குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது. அதே நேரத்தில் இந்த குர்ஆனை முழுமையாக பாதுகாக்கின்ற வழியை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டான். எனவே இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பின் கீழ் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், இன்னா நஹ்னு நஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன்.
நாம் இந்த குர்ஆனை இறக்கிறோம், நாமே அதை பாதுகாக்கிறோம் என்று வல்ல ரஹ்மான் குர்ஆனில் சொல்கிறான். அதே நேரம் இந்த குர்ஆனை அல்லாஹு தஆலா மிக மிக இலகுவானதாக எளிதானதாக இறக்கி வைத்திருக்கிறான். ஏன்? குர்ஆன் மனித சமூகத்துக்குரிய வேதமாக அல்லாஹ் இறக்கினான். முஸ்லீம்களுக்கு மட்டும் உரிய வேதம் அல்ல. முகமது நபி ஈமான் கொண்ட நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு மட்டுமல்ல, அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட அனைத்து இன சமூக மக்களுக்கும் உரிய இறுதி வேதமாக அல்லாஹ் இறக்கினான். எனவே இந்த குர்ஆன் அனைத்து மக்களும் விளங்கிக் கொள்வதற்காக புரிந்து கொள்வதற்காக இலகு நடைமுறையிலே தான் அல்லாஹ் இறக்கினான். எனவே அல்லாஹ்வே குர்ஆனை சொல்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா? வலவ் கான மின் இந்தி கைரில்லாஹ் லவஜது ஃபீ இக்திலாஃபன் கஸீரா, இது அல்லாஹ் அல்லாத ஒருவரிடம் இருந்து வந்திருந்தால் இதில் அநேக முரண்பாடுகளை நீங்கள் கண்டிப்பீர்கள். ஆனால் இதில் எந்த முரண்பாடுகளும் இல்லை. நீங்கள் குர்ஆனை சிந்திக்க கூடாதா என்று அல்லாஹ் கேட்கிறான். தொடர்ந்தும் வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர் ஃபஅல் மின் முதக்கிர், இந்த குர்ஆனை விளங்கிக் கொள்வதற்காக நாங்கள் எளிதாக்கி இருக்கிறோம். எனவே இதை கொண்டு படிப்பினை பெறுபவர் யாரும் உண்டா? அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, நீங்கள் இந்த குர்ஆனை படிக்க வேண்டாமா, ஆராய வேண்டாமா? உங்களுடைய உள்ளங்களில் பூட்டுக்கள் போடப்பட்டிருக்கின்றனவா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். எனவே குர்ஆன் ஆராய்வதற்குரிய வேதமாக, படிப்பதற்குரிய வேதமாக, மிக இலகுவானதாக இலகு மொழியில் எளிய நடையில் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை அவன் தந்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே குர்ஆனை கொண்டு குர்ஆனை புரிந்து கொள்வதற்கு இந்த மாதிரியான சில அடிப்படை விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொண்டால் குர்ஆனை புரிந்து கொள்வதற்கு மிக இலகுவானதாக இருக்கும். எனவே இந்த அடிப்படையிலே குர்ஆனை நாங்கள் அணுகுவோம், மேலும் மேலும் விளக்கங்களை படிப்போம், அதை கொண்டு வாழ்வோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.